பீர்க்கங்காயில் ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட் வந்து இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, எப்படி இருந்தது பீர்க்கங்காய் கடலைக்கறி? பீர்க்கங்காய் கடலைக்கறி சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. சாப்பாடு சூப்பராக இருந்தது. பீர்க்கங்காய் கூட்டு டேஸ்ட் செம்மையா இருக்கு. எல்லாம் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்கள், நல்லா டேஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்திருக்க இந்த பீர்க்கங்காய்க்கு 1 கப் கடலை எடுத்திருக்கேங்க. இது பச்சை கடலை. இந்த கடலையை வந்து வறுக்கணும். வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும் போது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து தோலை எடுத்துட்டு நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ பீர்க்கங்காவை கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காவை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நடுவில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் கடலை கறிக்குங்க வெங்காயம், தக்காளி இது எதுவுமே போட தேவையில்லைங்க. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுப்பட்டு அது பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பீர்க்கங்காய், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. எண்ணெயில் வதக்கும் போதே பாதி வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே தொடர்ந்து வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த வதக்கிறதுலே வந்து நல்லா பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கடலை, அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெயில். இப்போவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா ஒரு 2 கப் சேர்த்துங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க. அதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க. அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும்னு மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் கடலை கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.